Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனல் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் பத்தி டவுட்டே இல்லாம நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கவுன்சிலிங்கை பத்தின டவுட்ஸோ இல்ல வந்து அப்ளை பண்ணக்கூடிய டவுட்ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாவே அதுக்குரிய வீடியோஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சரியா? ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் சார், எனக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எனக்கு பண்ணி கொடுங்க சார், அந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சார் நெட் சென்டருக்காரங்கள்ட்ட கொடுத்து சார் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரியா? இதை தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெட் சென்டரு இல்லை வந்து இ-சேவை மையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்குரிய வேலை. ஆனால் ஒரு ஆள் கூட நம்ம கைடன்ஸ் வச்சு பண்ணும்போது அது ரொம்பவே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னையை தேடி வாங்க நான் சொல்லவே இல்லை. நல்ல ஒரு அதாவது இதை வந்து கன்சர்ன் பண்ணி பண்ணக்கூடிய, அதாவது மெடிக்கல் ஃபீல்டை பற்றி இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பற்றி A to Z தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் போய் உட்காந்து பண்ணீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா இவர் நம்மள்ட்ட கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. நம்ம கிட்ட கூட நீங்கள் வர வேணாம். ஆனால் ஒரு ஆள் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட வச்சு பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷம் பாஸ் மார்க் வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு பேர் வந்து அப்பியர், அதாவது லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, எவ்வளவு பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். சரியா? அதனால ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2023 எடுத்துக்கலாம். 2023ல இந்தியா லெவல்ல எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தா 20,38,596 பேர் அப்பியர் ஆனாங்க. சரியா? குவாலிஃபைட் ஆனவங்க, அதாவது பாஸ் மார்க் எடுத்து குவாலிஃபைட் ஆனவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா 11,45,976 பேர் என்ன பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. அப்ப எவ்வளவு பேர் டிராப் ஆனாங்க, அதாவது ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பேர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 8,92,620 பேர் என்ன பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. இந்த 8,92,620 பேருமே மேபி இதுல எல்லா பேருமே இங்க வந்து, அதாவது அடுத்த வருஷம் 2024க்கு எல்லா பேருமே போயிருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுல பாதி அடுத்த வருஷம் காம்படிஷனுக்கு கண்டிப்பா வந்திருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது குவாலிஃபைடு மார்க். 2023யோட குவாலிஃபைடு மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 137 தான் இருந்துச்சு. மற்ற கேட்டகரி, சரியா, ஓபிசி, சரியா, எம்பிசி, ஆல் இண்டியான்னு சொல்லும்போது எம்பிசி வராது, அதில் எல்லாமே ஓபிசியில் வந்து நான் சொல்கிறேன். குவாலிஃபைடு மார்க் சொல்லும்போது மற்ற எல்லா கேட்டகரிக்குமே 107 மார்க் தான் குவாலிஃபைடாக இருந்துச்சு. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இது வந்து இந்தியா லெவலில். இது தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது 1,44,516 பேர் அப்பியர் ஆயிருக்காங்க 2023ல. பாஸ் பண்ணவங்க 78,693 பேர், கிட்டத்தட்ட 65,823 பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்காங்க, ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த குவாலிஃபைடு மார்க் வந்து எடுக்கல. அவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் காம்படிஷனுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 40,000 பேராவது என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணா காம்படிஷனுக்கு வருவாங்க. எதுக்காக அடுத்த வருஷம் சொல்றீங்கன்னா இந்த வருஷம் ரிப்பீட்டர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லா பேரும் என்ன பண்ண போறாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு மார்க்குள்ள வர போறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய அனலைஸ் பண்ணாதான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து அந்த ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம், அதாவது 300ல இருந்து அந்த 500 550க்குள்ள இந்த வருஷம் நிறைய பேர் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அதுல நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் போடுறீங்க, நிறைய பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸும் போடுறீங்க. இது எங்க இருந்து நீங்க சொல்றீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க, அப்படியெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க. சரியா? அதுக்காக தான் இந்த அப்பியர் ஆயிருக்கவங்க, குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மார்க், எலிஜிபிள் மார்க் எவ்வளவு இருக்கு, இந்த வருஷம் என்ன ஆக போகுது அப்படிங்கறத இப்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப 2024 எடுத்துக்கோ. 2024 வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமா அதை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த நீட் எக்ஸாம் அது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம், நம்ம கன்சிடரே பண்ணவே முடியாது. ஏன்னா ஒருவேளை சிலபஸ் குறைச்சனால அப்படி நடந்துச்சா, இல்ல எல்லா பேரும் சொல்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் அந்த 2024 நீங்க கன்சிடரே பண்ணாது. இருந்தாலும் எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்காங்க அந்த ஜெனரல் டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 23,33,162 பேர் அப்பியர் ஆயிருக்காங்க. 15,853 பேர் குவாலிஃபைடு மார்க். இதுல எவ்வளவு பேர் டிராப் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10,17,309 பேர். இவங்க கண்டிப்பா இதுல எப்படி இருந்தாலும் ஒரு 7 ல இருந்து 8 லட்சம் பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2025 இப்ப காம்படிஷன்ல நமக்கு வந்திருப்பாங்க. இவங்க எல்லா பேருமே
இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 1,52,919 பேர் அப்பியர் ஆயிருக்காங்க. 89,198 பேர் என்ன பார்த்தா குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 63,721 பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க சரியா. அப்போ இங்கே 63,000 பேர் தான், இங்கே 65,000 பேர் சரியா. அப்போ இதில் வெறும் குவாலிஃபைடு மார்க்கு 162 ஓசி கேட்டகரிக்கு 2024 லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 162 குவாலிஃபைடு மார்க் இருந்துச்சு. மற்ற கேட்டகரிக்குலாம் 127 குவாலிஃபைடு மார்க்கா இருந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல குவாலிஃபைடு அதாவது ஃபெயில் ஆனவங்க பாருங்க அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது குவாலிஃபைடு மார்க் அதிகமா இருக்கும் போதுமே இவங்க குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக பேர் இருக்காங்க சரியா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நாம குவாலிஃபைடு மார்க்கை எங்க இருந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தா 2023 என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குவாலிஃபைடு மார்க் வந்து 137 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசிக்கு இருந்துக்கு. இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குவாலிஃபைடு மார்க் 130ல இருந்து 135 ஓசிக்கு இந்த ரேஞ்சில் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி மற்ற கம்யூனிட்டிக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் 105 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் சரியா. இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து குவாலிஃபைடு மார்க் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் சரியா, அதை வச்சுதான் நம்ம அந்த குவாலிஃபைடு மார்க் நம்ம வந்து சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா குவாலிஃபைடு மார்க் வந்து இந்த வருஷம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் இதை பத்தி. இது எல்லாமே அசம்சன் தான் சரியா. நான் வந்து அப்படியே அக்குரேட்டா நம்ம வந்து இதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே விரும்பல சரியா. இது எல்லாமே அசம்சன் தான். ஆனாலும் நாம என்ன பண்ணிருக்கோம் எல்லா டேட்டாவுமே கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்து தான் இந்த விஷயத்தை சொல்றோம் சரியா. ஒருவேளை இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.